ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். பெரிய பெரிய ஸ்டாக்கில் கீழே விழுந்து போய் கிடக்கிற இந்த சூழ்நிலையில் திடீர்னு மேலே போகக்கூடிய ஒரு ரூ. 30 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்கு, ஒரு மீடியா கிரில் வரக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கெல்லாம் திடீர்னு மேலே போக போகுது. அதுக்கான அறிவிப்பு வந்தது தான் காரணம். சார், என்ன அறிவிப்பு, ஏன் இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படியே லட்சக்கணக்காக உயருது, இதெல்லாம் சில நாட்களில் அச்சீவ் ஆகுது. ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே நினைக்கிற உங்களுக்கும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த இது வரும் என்ட்ரி டார்கெட் அண்டு ரிலேட்டட் அப்டேட்டோட வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2Kலேருந்து 3K அதுக்குள்ளே தான் வரும். 3K கூட தேவைப்படாது. ஸோ ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோ தேவை. அப்போ எதுக்காக 10Kன்னு 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ். ஐ சே 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை. இது முழுக்க தேவையான இதை வச்சே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடி சேர்த்து எம்ப்ளாய் பண்ணி அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணினா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு வருஷம் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி இப்போவும் அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், ஒரே வருஷத்தில் ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் எந்த வேலை பற்றி செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் பறித்து தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். உண்மையை சொல்லப்போனால் பணத்தை விட இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ராசஸ்ஸு. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் ரொம்ப நிதானமாக நின்று பார்த்து வெயிட் பண்ணி சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிசைன் இது. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கிய மனிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணணுமா, என்ன அவசரம், அப்படியே சில பேர்லாம் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட், மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அதை கேட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சோன்னு நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, மொபைலே ஆஃபீஸ் கொண்டு போக முடியாது, இல்லை நீங்களே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு பார்த்தா அப்படி டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அது விலையேறும்போது வித் ப்ராஃபிட் பார்க்கல. சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலோட முகப்பு நிறைய மெனு பார்ஸ் இருக்கும், பட்டன் மாதிரி இருக்கும். அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது, வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான மெம்பர்ஷிப்பும் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ நீங்கள் அதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் மாதம் நல்லா நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். இல்லை இப்போ ஒன்றும் வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கலான்னு சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.
இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் திடீர் அறிவிப்பு என்ன வந்திருக்கு, சார்ட்ஸ் கூட நீங்கள் போட்டிருந்தேன், என்ன அறிவிப்பு வந்தது, அது அதன் காரணமாக என்ன போகுது அப்படின்னு. பொதுவாக வந்து இந்த ஆர்பிஐ வந்து இந்த ரிஸ்க் ரிலேட்டடாக ஒரு வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் சில தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்பிஎஃப்சி கொடுத்துருக்குறாங்க, என்பிஎஃப்சி அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேர் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ், ஆர்டபிள்யூஏ. இதுக்கு தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது இந்த என்பிஎஃப்சிக்கெல்லாம் வந்து பெரிய ப்ரீத்திங்காக இருக்குது. நல்ல என்பிஎஃப்சி மட்டும் இல்லை, மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்கும் மேலே போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்நிலை பிஎஸ்சி ஸ்டாக், பேங்க் ஸ்டாக்கு, ரெண்டாம் நிலை பேங்க் ஸ்டாக்கு அண்ட் ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்கில் விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்மால் இன்வெஸ்டராக இருந்து யோசிக்கும் போது நமக்கு ஏதாச்சும் ஒரு 30 ரூபா ரேஞ்சில் ஸ்டாக்ஸ் கிடைக்குமா, இதை வச்சு நம்ம பெருசாக வந்துடும். அப்படி தான் 30 ரூபா ஸ்டாக் இருந்தது தான் இண்டஸ்இண்ட் பேங்க். நான் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். 30 ரூபா கீழே இருந்த ஸ்டாக் தான் வந்து 2880க்கு அப்போ போச்சு. அப்போ வந்து பழைய பேர் வந்து அசோக் லேலண்ட் ஃபைனான்ஸ்ன்ற பேரில் இருந்து இண்டஸ்இண்ட் பேங்காக மாறி இந்துஜா உள்ள வரும்போது அது நடந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இங்கே வந்து அது மாதிரி 30 ரூபாய் ரேஞ்சில் ஸ்டாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஒரு 30 ரூபா ரேஞ்சில் ஸ்டாக்ஸ் இருக்குது, 3 ஸ்டாக் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டாக் வந்து கொஞ்சம் மீடியாக்கர் லெவலில் இருக்குது. அது என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம். அந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தா இது எல்லாமே ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக் தான். ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக் நிறைய இருக்குது, நிறைய ப்ரைஸஸில் இருக்குது. அதெல்லாம் நான் எடுக்கல. இதில் வந்து 3+1 தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக் வந்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 59 ரூபா ஒரு மீடியாக்கர் லெவலில் ஸ்டாக்கு. இதை கடைசியாக வச்சுக்கலாம். அண்டு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக் இது 19 ரூபா ரேஞ்சிலேருந்து மேலே வந்திருக்கு. இப்போ 32 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட 30 ருபீஸ்ங்கிற இதில் வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் அடுத்த ஸ்டாக் இஸ் உட்கர்ஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இதோட ரேட் வந்து 25 ருபீஸ் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அனதர் ஸ்டாக் வந்து ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இதுவும் 29 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த 30 ரூபா ரேஞ்சில் 3 ஸ்டாக் இருக்குது, 59 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இதையும் எடுத்து வச்சு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய வேண்டாத பணத்தை, ஹார்ட் எண்ட் மணியை போட சொல்லலை, வேண்டாத பணத்தை அல்லது வீட்டில் உள்ள ஸ்கிராப், நான் சொல்லுவேன் வீட்டில் ஸ்கிராப் ஐட்டம்லாம் கழிச்சு கட்டினோம்னா கொஞ்சம் அமௌண்ட் தேவை. அப்புறம் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம், அது தேவையில்லாத பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது அல்லது அங்கே உள்ள பேங்க்கில் சும்மா கிடக்கக்கூடிய பணம் அதெல்லாம் எடுத்து போட்டு வைக்கிறது, பீரோவில் எங்கேயாச்சும் சின்ன பணம் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பணம் நம்ம தேவையில்லாத உபரி பணம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 11:30க்கு டீயோ காஃபியோ சாப்பிட்றோம் அப்படின்னா 30 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டாக் இருந்தால் கூட நான் வாங்க தயங்க மாட்டேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டாக் வாங்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீ காஃபி சாப்பிட்ற லெவலில் இந்த ஸ்டாக்கில் பீரியாடிக் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ட்ரேடபிள் ஸ்டாக் கிடையாது. இந்த ஸ்டாக்கில் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கான ஸ்டாக்கு. பின்னாடி இப்போ பெருசாக தான் போகும். இப்போ வந்து நிச்சயமாக வந்து 7 to 10%, 15% ஹைக் கொடுக்கும். பட் ப்ராஃபிட்டை புக் பண்ணி கூட வெளியே வந்து திரும்ப அதை ரீபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான தருணம். இந்த மாதிரி ஸ்டாக் வந்து சின்ன லெவலில் இருக்குன்னு பிடிச்சி போகிறது புத்திசாலித்தனம். ஸோ அப்படி தான் நான் வந்து எஸ்பிஐ வந்து லாங் எங்கே வந்து 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து அப்போ ஐபிஓ வந்த சமயத்தில் பிடிச்சி போட்டது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது மார்க்கெட்டை பார்க்காம, நிஃப்டியை பார்க்காம, பேங்க் நிஃப்டியை பார்க்காம, மார்க்கெட்டே பேனிக்காக இருக்குது, எஃப்ஐ ஓடி போகிறாங்க, அவங்க ஓடி போகிறாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணாடி கற்கள் மாதிரி கூடிய ஸ்டாக்ஸ் வாங்கினா அதுவே பின்னாடி பயிர கற்கலாம் மாறுங்கிறனுடைய கடந்த கால நீண்ட அனுபவம். ஸோ இந்த ஸ்டாக் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ என்னத்துக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேர் 4 ஸ்டாக்கையும் போட்டு வச்சு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட்லேயே ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும்போதும் இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் நல்ல ஸ்டாக்கில் வந்து ஒரு ஃப்ரீஸோ இல்லை பபுளோ பிரேக் அவுட்டோ வரும்போது, மொமெண்டமாக வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு விட்ருவேன். அப்போ நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணியிருந்தால் நோட்டிஃபிகேஷன் வேலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் வந்து இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன், அதுக்கான டீட்டெயிலும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.